அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீடிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸோட ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து இன்னைக்கு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பியூர் லைன் செலெக்ஷன். நம்ம வீடியோவை பொறுத்த வரையும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. நிறைய இடத்துல இன்னுமே டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ லென்த் ஆயிரும்ட்டு நம்ம ஓரளவுக்கு பேசிக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். சரி, நீங்கள் புரியலன்னா இன்னொரு முறை கூட நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ பியூர் லைன் செலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஒரு பேஸ் பாப்புலேஷன் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற ஒரு பிளான்ட்டு, அது வந்து நல்ல சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் பிளான்ட் பேசிஸில் இதை வந்து ஆர்எஸ் பண்ணுவோம். ஆர்எஸ் பண்ணிவிட்டு அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட் தனித்தனியாக ரோவில் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து க்ரோ பண்ணுவோம். க்ரோ பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற பிளான்ட்டை வச்சுட்டு நல்லா இல்லாமல் அன்டிசைரபிள் பிளான்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற ப்ராஜனியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இதான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன். கீழே பார்த்துட்டு நம்ம வருவோம். அவங்க அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சீசனில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேஸ் பாப்புலேஷனில் பெஸ்ட் லுக்கிங் பிளான்ஸ் ஹேவிங் டிசைரபிள் கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா நல்ல சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை செலக்ட் பண்ணுறோம். எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா, சிங்கிள் பிளான்ட் பேசிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 to 3000 பிளான்ஸ் வந்து சுப்பீரியர் பீனோடைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா இண்டிவிஜுவல் பிளான்ட் வந்து தனித்தனியாக ரோல் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இது அப்படி தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ராஜனி ரோஸ் எஸ்டிமேட் இதில் வந்து தனித்தனியாக ஒரு ரோலை போட்டு அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அன்வான்ட் ப்ராஜனிஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தேர்ட் சீசன்லேயும் செகண்ட் சீசனில் என்ன பண்ணாமோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் நடக்கும். ஃபோர்த்து சீசனில் வந்து ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க செக் வெரைட்டியை வச்சு. அதே மாதிரி ஃபோர்த்து சீசன்லேயும் வந்து பண்ணுவாங்க, கம்பேரிட்டிவ் ஈல்டு ட்ரையல் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து செக் வெரைட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சிக்ஸ்த்து சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டி லொக்கேஷன் ட்ரையல் போடுவாங்க. மல்டி லொக்கேஷன் ட்ரையல் வந்து டிஃப்ரெண்ட் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த ரிசர்ச் ஸ்டேஷனில் எல்லாமே கொடுத்து வந்து இந்த வெரைட்டி வந்து எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் இது அடாப்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, மல்டி லொக்கேஷன் ட்ரையல் போட்டு. அடுத்த 7th சீசனில் வந்து அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல் ஆகட்டும், கம்பேரிட்டிவ் ஈல்டு ட்ரையல், மல்டி லொக்கேஷன் ட்ரையல், இது எல்லாமே வந்து எங்கே நடக்கும்னா ரிசர்ச் ஸ்டேஷனில் தான் நடக்கும். இந்த அடாப்டிவ் ரிசர்ச் ட்ரையல் மட்டும் ஃபார்மரோட ஃபீல்டில் நடக்கும். இதில் வந்து இதுக்கடுத்து வந்து வெரைட்டி ரிலீஸ் கமிட்டிக்கு போயிட்டு வெரைட்டி வந்து ரிலீஸ் ஆகிடும். இதுதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயரு தேர்ட் இயரில் ப்ரிலிமினரி ஈல்டு ட்ரையல், இது வந்து மல்டி லொக்கேஷன் ட்ரையல். 7th இயரில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓவரால் ப்ரொசீஜர்னால் இவ்வளோ தான். இதில் மாஸ் செலெக்ஷன்லாம் இருக்குது. நம்ம மாஸ் செலெக்ஷன் இப்போவே சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு இது பியூர் லைன் செலெக்ஷன் மட்டும் பார்ப்போம். நாளைக்கு மாஸ் செலெக்ஷன் பார்த்துட்டு பியூர் லைன் செலெக்ஷனுக்கும் மாஸ் செலெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம். நாளைக்கு கம்பேர் பண்ணுவோம். இப்போ மேலே இருந்து பார்த்துட்டு வந்துடுவோம். பியூர் லைன் செலெக்ஷன் இது வந்து மோஸ்ட் காமன் ப்ரீடிங் மெத்தட் செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில். இந்த பியூர் லைன்ன்றது வந்து எப்படி இருக்கும்னா, செல்ஃப் பாலினேட்டட் ஹோமோசைகஸ் பிளான்ட், ப்ராஜனி ஆஃப் எ சிங்கிள் செல்ஃப் பாலினேட்டட் ஹோமோசைகஸ் பிளான்ட்டை தான் வந்து பியூர் லைன் அப்படின்றாங்க. இந்த பியூர் லைன் செலெக்ஷன் அதுதான் சொல்ல வராங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் எ நியூ வெரைட்டி த்ரோ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் சிங்கிள் பெஸ்ட் பிளான்ட் ப்ராஜனியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்றாங்க. இந்த பியூர் லைன் கான்செப்டை ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஜொஹான்சன். இவர் வந்து ஃப்ரெஞ்ச் பீன், ராஜ்மா ஃப்ரெஞ்ச் பீன், இதில் வந்து பிரின்சஸ்னு ஒரு வெரைட்டியில் வந்து இவர் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பியூர் லைன் செலெக்ஷன் வந்து சொல்லியிருப்பார். இந்த பியூர் லைன் வந்து எப்படி இருக்குன்னா, ஹோமோசைகஸ் ஹோமோஜீனஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஹோமோசைகஸ் இந்த ஹோமோஜீனஸ் இது என்னன்னு தெரியலனா
நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 6 மினிட்டோ 7 மினிட்ஸோ இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இந்த பியூர் லைன் செலெக்ஷன் வந்து செல்ஃப் பாலினேட்டட் ஸ்பீசிஸில் தான் வந்து நம்ம காமனாக பண்ணுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் லைன் இஸ் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். ஏன் யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸு. சுப்பீரியர் பினோடைப்பை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற பினோடைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி திருப்ப அதுக்கடுத்து வந்து திருப்ப அதுலேயே செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து அன்டிசைரபிளை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இதனால வந்து அதோட ஜெனட்டிக் பேஸ் வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸாக இருக்கும், ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கும். அதான் வந்து பியூர் லைன்ன்றாங்க. இந்த பியூர் லைனில் வந்து வேரியேஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து சிமிலராக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதில் வேரியேஷன் வந்துச்சுன்னா மியூட்டேஷன்னால வரலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதில் நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற பிளான்ஸ் வந்து இண்டிவிஜுவல் தனித்தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு தனித்தனி ரோவில் வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம். இதுதான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் ரோஸ் அண்ட் எவால்வேட்டட் பெஸ்ட் ப்ராஜனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஈல்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்த ரிலீஸ் வெரைட்டி பண்ணுவாங்கன்னு சொன்னாமல் நம்ம அது கீழே பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் லைன்ஸ். பியூர் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஜீனோடைப் தான் இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். சுப்பீரியர் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம அடுத்து டிஸ்கார்ட் பண்ணுறதுனால இதோட ஜெனட்டிக் பேஸ் வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸாக இருக்கும். அதனால் வந்து பியூர் லைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வேரியேஷன் பியூர் லைனில் எதுவும் வந்துச்சுன்னா அது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டராக இருக்கலாம். இது இல்லாமல் இன்னும் சிலதெல்லாம் சொல்லுவாங்க, நேச்சுரல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றாங்க. நீங்கள் உங்களுக்கு நம்ம முன்னவே பார்த்துருக்கோம், நார்மலாக வந்து செல்ஃப் பாலினேஷன் கிராப்பாக இருந்தாலுமே அதில் மினிமமாக வந்து கிராஸ் பாலினேஷனும் நடக்கும். அப்படி இன்செக்ட் மூலிமா எதுவும் பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுதான் வந்து நேச்சுரல் ஹைப்ரிடைசேஷன்றாங்க. இல்லை மியூட்டேஷன் நடக்கலாம், மெக்கானிக்கல் மிக்சர், இந்த மாதிரி எதுனா ஒரு காரணத்தினால தான் வந்து பியூர் லைன்லேருந்து ஒரு வேரியபிள் வந்துச்சுன்னா அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்விரான்மெண்டல் மூலிமா வந்துச்சுன்னா அது வந்து நான் ஹெரிட்டபிள். அதே மாதிரி வந்து பியூர் லைன் வந்து நேரோ அடாப்டேஷனாக இருக்கும். இதுக்கு வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸாகவும் இருக்கும். நேரோ அடாப்டேஷன்னா இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். மேபி அதோட கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ட்ரவுட் வருது, டிசீஸ் வருது, இல்லைனா சாயில் வேரியேஷன் வருது, இந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா அது வந்து மேபி ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இது வந்து நேரோ அடாப்டேஷனாக இருக்குது அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா நோ ஃப்ளெக்சிபிலிட்டி டு அடாப்ட் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. நேரோ ஜெனட்டிக் பேஸ்னால் இது வந்து எல்லாமே ஏன்னா ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம், ஹோமோசைகஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து அடுத்து செக்ரிகேஷன் வந்து நடக்காது. அதனால் வந்து இது வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வில்மோரின் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பியூர் லைன் செலெக்ஷனை பொறுத்தவரையும் ப்ராஜெனி டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெனி டெஸ்ட்னா என்னென்னா, ஒவ்வொரு பிளான்ட்டையும் வந்து அசஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்குது, இதோட ஈல்டு எப்படி இருக்குது, நமக்கு தேவையான கேரக்டர் வந்து எப்படி இருக்குது, இந்த பிளான்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராஜெனி டெஸ்ட்டு. இது வந்து பியூர் லைன் செலெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெனி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. மாஸ் செலெக்ஷனில் வந்து ப்ராஜெனி டெஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராஜெனி டெஸ்ட்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து லீகாவிட்டர் வந்து இது பண்ணியிருப்பார். அடுத்து வந்து லூயிஸ் டி வில்மோரின், இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சுகர் பீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரு. இது வந்து வில்மோரின்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராஜெனி டெஸ்டிங் அப்படிம்பாங்க, இல்லை வில்மோரின்ஸ் ஐசோலேஷன் பிரின்சிபல் அப்படின்பாங்க. இந்த ப்ராஜெனி செலெக்ஷன் வந்து இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் இன் விச் சுப்பீரியர் பிளான்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹெட்ரோஜீனஸ் பாப்புலேஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து அந்த ப்ராஜெனி பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ராஜெனி செலெக்ஷன்றாங்க. இது வந்து ப்ராஜெனி செலெக்ஷன் வந்து காமன்லி வந்து
கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் வந்து காமனாகவே பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம பியூர் லைன் செலெக்ஷன்லேயே வந்து ப்ராஜெனி டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ப்ராஜெனி டெஸ்ட்னா அசஸ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் பை எவலுவேட்டிங் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எவலுவேட் பண்ணுறது தான் வந்து ப்ராஜெனி டெஸ்ட்ன்றாங்க. இது வந்து சுகர் பீட்டில் நம்ம பார்த்தோம். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சுகர் பீட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏர் டு ரோ மெத்தட். இது என்னன்னா, நான் சொன்னால இந்த ஏர் டு ரோ மெத்தட்னா இது ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் ஏர் ஹெட்லேருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறத வந்து ஒரு ரோவில் வந்து நம்ம பிளான் பண்ணோம்னா இதுதான் வந்து ஏர் டு ரோ மெத்தட் அப்படிம்பாங்க. இந்த பியூர் லைன் செலெக்ஷனில் நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட்டு தனித்தனியாக சிங்கிள் பிளான்ட் பேசிஸில் ஹார்வெஸ்ட் பண்ணி தனித்தனியாக ரோவில் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். இதுதான் வந்து ஏர் டு ரோ மெத்தட். இது ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா ஹாப்கின்ஸ். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதே வந்து மாடிஃபைடு ஏர் டு ரோ மெத்தட் வந்து லான்குவிஸ்ட் வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து ஏர் டு ரோ மெத்தட்லாம் நம்ம படிப்போம். நம்ம அது அப்போ வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ராஜெனி டெஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை. இது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து அதோட கேரக்டர் வந்து எரிட்டபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராஜெனி டெஸ்ட்டை வச்சு பார்ப்போம். இதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. அடுத்து முக்கியமானது வந்து லைன் ப்ரீடிங். லைன் ப்ரீடிங்னா என்னன்னா, a system of breeding in which member of genotypes with superior performance for several characters composited to form a variety அப்படின்றாங்க. இது என்னன்னா, நல்ல சுப்பீரியராக இது ஆக்சுவலி இந்த லைன் ப்ரீடிங் வந்து எதில் பண்ணுவாங்கன்னா, இந்த பியூர் லைன் செலெக்ஷனில் தான் வந்து ஆக்சுவலி இது வந்து பண்ணுவாங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா என்னென்னா, பியூர் லைன் செலெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெஸ்ட் லைனை வந்து எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷன்லேருந்து ஒரு பெஸ்ட் லைனை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பியூர் லைன். இந்த பியூர் லைனில் வந்து நம்ம எந்த ஹைப்ரிடைசேஷனுமே நடக்காது. இது எது கூடயுமே நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம். இருக்கிற பாப்புலேஷனில் எக்ஸிஸ்டிங் பாப்புலேஷனில் ஒரு நல்ல பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அடுத்த இது கொண்டு போகிறது தான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன். இந்த லைன் ப்ரீடிங்னா என்னென்னா, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண இதை வந்து பியூர் லைனை வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வித்தின் ஏ செலக்டட் லைன், அதாவது இந்த செலக்ட் பண்ண லைன் இந்த பியூர் லைனை வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது தான் வந்து இந்த லைன் ப்ரீடிங் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் ப்ரீடிங் வந்து பியூர் லைனுக்குள்ளே தான் நம்ம படிக்கிறோம். அடுத்து வந்து ப்ராஜெனி டெஸ்ட்டு. இந்த ப்ராஜெனி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஹோமோசைகஸா ஹெட்ரோசைகஸான்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து ஹெரிட்டபிள் கேரக்டரா இல்லை நான் ஹெரிட்டபிள் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ப்ராஜெனி டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இந்த பியூர் லைன் தியரி, a pure line is a progeny of single self-fertilized homozygous plant. ஹோமோசைகஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜொகான்சன் பிரின்சஸ்ன்ற வெரைட்டியில் வந்து பண்ணியிருப்பார். இது ஒன்றும் இல்லை, இவர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு சீடு வாங்கியிருப்பார். இதில் வந்து சின்ன சீடும் பெரிய சீடும் கலந்துருக்கும். சின்ன சீடை போட்டால் சின்ன சீடு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், பெரிய சீடு போட்டால் பெரிய சீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதை வச்சு அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பார் 19 லைன்ஸை வச்சு. இவர் கடைசியில் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு, இது நமக்கு ஆக்சுவலி தேவையில்லை, இது கதை தான். இவரோட கன்க்ளூஷன் என்னன்றது தான் முக்கியம் நமக்கு. இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த வேரியேஷன் இந்த பியூர் லைனுக்குள்ளே ஒரு வேரியேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து என்விரான்மெண்ட்டால் மட்டும்தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த பியூர் லைன் வெரைட்டி. எல்லா வெரைட்டியுமே அப்படி தான் பண்ணும். செகண்ட் எவிடன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பியூர் லைன் செலெக்ஷனுக்குள்ளேயே நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுறது வந்து இன்எஃபெக்டிவ் அப்படின்றாரு. செலெக்ஷன் வித்தின் ஏ பியூர் லைன் இஸ் இன்எஃபெக்டிவ். ஏன் இன்எஃபெக்டிவ்னா, இதோட வந்து எல்லாமே ஹோமோசைகஸ் பாப்புலேஷனில் தான் இருக்கிறதுனால இது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து இன்எஃபெக்டிவ் அப்படின்றாரு. இதில் அடுத்து எஃபெக்ட் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன் ஆன் ஜீனோடைப்பில் வந்து என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்ப்போம். செல்ஃப் பாலினேஷன் பண்ண என்ன நடக்கும்னா, ஹோமோசைகோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹெட்ரோசைகோசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு முறை இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஹெட்ரோசைகோ கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு முறை செல்ஃப் பாலினேஷன் பண்ணோம்னா அதோட
ஹெட்ரோசைகஸ் வந்து 50% வந்து டிக்ரீஸ் ஆகும் ஒரு ஜென்ரேஷன்லுமே. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. டிக்ரீஸ் ஹெட்ரோசைகோட் கண்டிஷன் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹோமோசைகோட் கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10 ஜென்ரேஷன் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப்டர் 10 ஜென்ரேஷன் வந்து பண்ணிட்டோம்னா எல்லாமே வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். இதை தான் வந்து சொல்கிறாங்க. இது திரும்பவும் கொடுத்துருக்காங்க. வேரியேஷன் பியூர் லைனுக்குள்ளே ஒரு வேரியேஷன் வந்துச்சுன்னா மெக்கானிக்கல் மிக்சராக இருக்கும், இல்லைனா நேச்சுரல் ஹைப்ரிடைசேஷன் இன்செக்ட் மூலிமா என்ன நடந்திருக்கலாம், இல்லைனா குரோமோசோமல் அபரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், மியூட்டேஷன் நடந்திருக்கலாம். இதான் சொல்கிறாங்க. அப்படி நடந்தது, அப்படி பண்ண ஒரு வெரைட்டி தான் வந்து இந்த செமிடாஃப் ரைஸ் வெரைட்டி ஷியாமா ஃப்ரம் சென்டட் வெரைட்டி வந்து காலிமுன்ஸ் 64 அப்படின்ற ஒரு வெரைட்டியிலிருந்து தான் வந்து இந்த ஷியாமான்ற ஒரு வெரைட்டி வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஜென்ரல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி அச்சீவ்ஸ் மேக்ஸிமம் பாசிபிள் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் ஏ ஒரிஜினல் வெரைட்டி. இப்போ ஒரு வெரைட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து பியூர் லைன் செலெக்ஷன் வந்து பெஸ்ட் வே அப்படின்றாங்க. எக்ஸ்ட்ரீம்லி யூனிஃபார்ம் இன் அப்பியரன்ஸ், இது வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால. ஓகேங்களா, இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து சீட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றாங்க. நம்ம அந்த சீடெக்கில் கூட பார்த்துருப்போம். ஓடிவி பிளான்ட்டெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா அதோட ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து டஸ்ட் கேரக்டர் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிளான்ட்லாம் வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. அதை பியூர்லைன்ஸ் வெரைட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால சீட் சர்டிஃபிகேஷன் ஆக்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட வைடர் அடாப்டபிலிட்டி வந்து இருக்காது இதில் பியூர்லைன் செலெக்ஷனில். அடுத்து இது வந்து மாஸ் செலெக்ஷனோட டைம் அதிகமாக எடுத்துக்கிறது அப்படின்றாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க, டிபெண்டிங் ஆன் த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ப்ரெசன்ட் இன் த பேஸ் பாப்புலேஷன் ஒன்லி த இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் மேட். இதில் வந்து அந்த பேஸ் பாப்புலேஷனில் வந்து சின்ன ஜெனட்டிக் வேரியபிலிட்டி எதனா இருந்துச்சுன்னா தான், அப்போ தானே நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ஒரே ஈல்டு கொடுத்தா நம்ம எப்படி செலக்ட் பண்ண முடியும், சுப்பீரியர் பிளான்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. அதனால் சின்ன வேரியபிலிட்டி வந்து அந்த பாப்புலேஷனில் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். எந்த வேரியபிலிட்டியுமே இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல வந்து இந்த பியூர்லைன் செலெக்ஷனவே நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. திஸ் மெத்தட் கேன் ஐசோலேட் ஒன்லி சுப்பீரியர் ஜீனோடைப்ஸ். அந்த பேஸ் பாப்புலேஷனில் சுப்பீரியர் ஜீனோடைப்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இட் கேனாட் கிரியேட் நியூ ஜீனோடைப்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து எந்த ஹைப்ரிடைசேஷன் ப்ரோக்ராமும் பண்ணுறதில்ல. பியூர்லைனில் எக்ஸிஸ்டிங் பியூர்லைன் வெரைட்டியை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றாங்க. இது வந்து புவர் அடாப்டபிலிட்டி தான் இருக்குது, ஏன்னா இது வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸ் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா வல்னரபிள் ஃபார் நியூ பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு வந்து வல்னரபிளாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நேரோ ஜெனட்டிக் பேஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம முன்ன வீடியோவில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் ப்ரீடிங்ஸை பொறுத்தவரையும் நிறைய வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து வரும். அதனால் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பியூர்லைன் செலெக்ஷன் மட்டும் நான் பார்ப்பேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோமோசைகோசிட்டினா என்ன, ஹெட்ரோசைகோசிட்டினா என்னன்ற வீடியோஸ்லாம் வந்து நம்ம முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால நம்ம அது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எல்லா வீடியோஸுமே கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஸ்பீடு வந்து 1.5 இல்லைனா 2ன்ற அளவுக்கு வந்து ஸ்பீடை வந்து மாற்றிட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பியூர்லைன் செலெக்ஷனோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லோக்கல் வெரைட்டிஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து NP4 NP6 வீட்டு, அதே மாதிரி NP11 NP12, அதுக்கப்புறம் T1 கௌபி, T2 முங், இது எல்லாமே வந்து லோக்கல் வெரைட்டிஸ்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினே வந்து கேட்டிருக்காங்க, NP4 சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்து இது வந்து என்ன செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
மேக்ஸிமம் வந்து பி இந்த மாதிரி வந்துச்சுனாவே நீங்கள் வந்து பியூர் லைன் போயிடலாம். பெடிகிரிக்கு மட்டும் நம்ம பின்னாடி நம்ம அதை பார்க்கும்போது நான் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இன்ட்ரடியூஸ்டு மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு பியூர் லைன் செலெக்ஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா PS16 அப்படின்ற மூவின் வந்து சைனாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம பியூர் லைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து கல்யாண் சோனா வந்து லெஸ் ரெசிஸ்டண்ட்டு. இது வந்து சிம்மட் மெக்சிகோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இது. ஓகேங்களா. அடுத்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஓல்டு பியூர் லைன் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பூசா பைசக்தி அப்படின்ற ஒரு வெரைட்டியை வந்து T4லேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு வீட் வெரைட்டி தான். பூசா பைசக்தின்றது வீட் வெரைட்டி. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கம் வெரைட்டியை வந்து ஒன்று இது பண்ணியிருக்காங்க. நியூ கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பியூர் லைனில் பார்த்தீங்கன்னா ட்வார்ஃப் எல்லோ மைலோ அப்படின்ற ஒரு இது வந்து ரூட் ராட் டிசீஸ்க்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து இந்த MCQ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில இதெல்லாம் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் த்ரோ பியூர் லைன் செலெக்ஷன் மெயின்லி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இது வந்து அடிட்டிவ் ஜீன் ஆக்ஷன். இந்த அடிட்டிவ் ஜீன் ஆக்ஷன் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி வந்து இது பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் அப்படியே ஒரு முறை பார்த்துக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு MCQ பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மாஸ் செலெக்ஷன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.